நம்ம எதையுமே நீங்க குட்டீஸ்லாம் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறப்ப எப்படி கேட்குறீங்க? அம்மா ப்ளீஸ் அப்படிதானே சொல்வீங்க. அப்படியே சொன்னால் எங்களுக்கு ரொம்ப டச்சிங் ஆகிடும். உடனே சரி பாப்பாக்கு பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு ஆகிடும். அந்த மாதிரி ரிக்வஸ்ட்டாக நீங்கள் கேட்டீங்க, அதனால ஓகே நாங்கள் வேற பாதை மாற்றிக்கிறோம் அப்படின்னு யானை சொல்லிடுச்சு. உடனே எலிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. குச்சிட்டு ஓடிடுச்சு. அப்போ அந்த எலி லாஸ்டா சொல்லுதுப்பா என்னன்னா, நாங்க சின்னவங்களா இருந்தாலும் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ யானை சொல்லுது, யானை என்ன சொல்லுதுன்னா, அது எப்படி, நீயோ சின்ன பையன் சோட்டா பாய், அதனால எனக்கு நீ எப்படி வேலை செய்வ, ஹெல்ப் பண்ணுவ அப்படின்னு கேக்குது. அப்போ இந்த எலி சொல்லுது, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, நாங்க உங்களுக்கு ஒரு நாள் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுதுங்க. அப்போ இதுங்க சொல்லிக்கிட்டே போகுது யானையெல்லாம், இந்த மாதிரி இவன் நமக்கு ஹெல்ப் பண்றானா பாருங்க கதைய அப்படின்னு சிரிச்சுட்டே போயிடுச்சு. அந்த மாதிரி அது சிரிச்சதுனாலயோ என்னவோ கொஞ்ச நாள்லயே அதுங்களுக்கு ஒரு சோதனை. என்னன்னு பாத்தீங்களா, அவ்வளோ பெரிய யானை அது என்ன தெரியுமா ஆச்சு, ஒரு சர்க்கஸ் நடத்துறானுங்கல்ல அவனுங்களுக்கெல்லாம் அது ஒரு மாதிரி விளையாட்டு பொருள். நீங்க இப்போ எம்ஜிஎம் டிஸ்னி வேர்ல்டு எல்லாம் போறீங்க இல்லையா, அமேசான் பார்க்கா, அது தீம் பார்க், அந்த மாதிரி ஒரு இடத்துல யானை வேணும்னு யாரோ ஒரு இது சொல்லி அந்த காட்டு யானைங்களை 4-5 யானைங்களை குடி வெட்டி அது பெரிய வலை மாதிரி போட்டு பிடிச்சிடுறானுங்க. அப்புறம் யானைங்கெல்லாம் ஒரே பிழுவுது, ஒரே கத்துது இதுங்களுக்கு. அப்போ இந்த காட்டுல எலி இருக்கு இல்லையா, அந்த எலிகளுக்கு கேட்டுடுச்சு, ஐயோ நம்ம யானை கூட்டத்துக்கு ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம உடனே போகணும்னு சொல்லி அப்படியே ஆயிரக்கணக்கா எலிங்க ஓடி வருது. ஓடி அங்க பார்த்தா யானைங்கெல்லாம் விழுந்து கிடக்கு. அச்சோ, எலி தலைவன் உடனே ஆர்டர் போடுது, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ எல்லாரும் போய் அந்த வடைங்களை கடிச்சு யானைங்களை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் வெளியில வந்துருச்சு. அப்போ யானை தலைவன் சொல்லுது, ரொம்ப